ஹலோ பட்டோஸ். இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கிரைம் த்ரில்லர் படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருப்பாய்ங்க. ஆனா, இதுவரைக்கும் நீங்க பார்த்த படத்திலேயே இந்த படத்தோட அளவுக்கு வேற எந்த படத்துலயுமே ட்விஸ்ட் இருக்கவே இருக்காது. ஆஹா! ஒரு ட்விஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த ட்விஸ்ட்டுக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருப்பாய்ங்க. அப்பாடியா! செம ட்விஸ்டான படம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளைமேக்ஸ்ல அத விட வேற லெவலான ட்விஸ்ட் வச்சிருப்பாய்ங்க. இந்த படத்துல மட்டும் தான் எந்த ட்விஸ்ட்டையுமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான படம் நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நண்பா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி மிகப்பெரிய இரும்பு பைப்பை ஏத்திட்டு ஒரு பெரிய ட்ரக் போயிட்டு இருக்கு. அதுல இருக்க பைப்பு எல்லாமே அப்படியே கழண்டு விழுந்தா நம்ம ட்ரக் ஓனர் அப்படியே சடன் பிரேக் அடிச்சுட்டு திரும்புறான். பார்த்தா அந்த பைப் இந்த கார்ல மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்து அங்க அப்படியே அவர் விழுந்து கிடக்கிறத காமிக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்க ஒரு ரேஸ் கோர்ஸ காட்டுறாங்க. இதுல உலக அளவுல மிகப்பெரிய கோடீஸ்வரர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து பணத்த விடவும் செய்றாய்ங்க, பணத்த சம்பாரிக்கவும் செய்றாய்ங்க. அப்படின்னு காமிக்கும்போது, நம்மளுக்கு ஒரு ஃபாரின் கார்ல சூப்பரா ஒருத்தர் வந்து இறங்குறாரு. அவர் பேர் தான் ரன்வீர் சிங். அவரோட குதிரைகளும் இங்க ஓடுது. அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்து அவரோட தம்பிய காட்டுறாங்க. அவரோட பேரு ராஜீவ். எப்ப பார்த்தாலுமே ட்ரிங்க்ஸ், பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அண்ணன் எவ்வளோ சொன்னாலும் குடிக்கிறத மட்டும் விடவே மாட்டாரு. இவங்களுக்கு போட்டியா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கபீர்னு ஒருத்தரு. அவரும் பார்த்தீங்கன்னா, இதே ரேஸ்லயே அவரோட குதிரைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் தான் மிகப்பெரிய போட்டி. எப்படியாவது ரன்வீர அடிச்சு இவர் மேல வரணுங்கிறது தான் இவரோட எண்ணம். நம்ம ரன்வீர் சிங்குக்கும், ராஜீவ்க்கும் அப்பா, அம்மா கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருக்குள்ள ஒரு காதல் வருது. அங்க பார்த்தீங்கன்னா, பப்ல ஒரு டான்ஸரா இருக்க சோனியா அப்படிங்கிற பொண்ண பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்வீர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஃப்ரெண்டும் ஆகுறாரு. அடுத்ததாக நம்மளுக்கு சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான அசிஸ்டண்ட்ட காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ரன்வீர் மேல ஒரு கண்ணு. ரன்வீர ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நம்மளுக்கு ரேஸ் கோர்ஸ காட்டுறாங்க. அங்க ரேஸ் கோர்ஸ்ல நம்மளுக்கு ரன்வீரோட குதிரைய ஓட்டுறது அவரோட ஒரு விசுவாசமான வேலைக்காரன். 15 வருஷமா அவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நம்ம ரன்வீர் எப்பொழுதும் போல அவரோட குதிரை மேல மொத்த பணத்தையும் கட்ட சொல்லி சோஃபியாவ அனுப்பி வைக்கிறாரு. அதே மாரி யாரோட குதிரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபீரும் சரி, நம்ம ரன்வீரும் சரி பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்மளுக்கு பைனாகுலர்ல பார்த்துட்டு இருக்கும்போது காமிக்கிறாங்க. நம்ம ரன்வீரோட குதிரைய அவரோட ரைடரு வேணும்னே மல்லு கட்டி ஸ்லோ பண்றாரு. அத பார்த்த உடனே ராஜீவ், ரன்வீர் டென்ஷன் ஆறாங்க. ராஜீவ் கேட்கிறாரு, "அண்ணே நீ பார்த்தியானேன்னா?" "நான் பார்த்தேன். பேசாம இரு பார்த்துக்கலாம்னு" சொன்னோம்னா, நம்மளுக்கு கபீரோட குதிரை ஃபர்ஸ்ட் வந்துருது. மொத்த பணமும் இவருக்கு போயிருச்சு. நம்ம கபீர் ஆணவமா வந்து பேசுறாரு. "என்ன ரன்வீர், தோத்து போயிட்ட போல? ஈவினிங் நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துரு" அப்படின்னு சொன்னா, "நீ ஒன்றும் வருத்தப்படாத கபீர். நான் தோத்து போனாலும் அதை சந்தோஷமா தான் என்ஜாய் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. நம்ம ராஜீவோ ரன்வீரோ அங்க கார்ல ஒளிஞ்சு உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அவரோட ரைடரு நேரா நம்ம கபீர்கிட்ட போய் பெட்டியில கட்டு கட்டா பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாரு. "அண்ணா அவன் போறானானா போறேன்னு சொல்லி சொல்றவனை யாராலையும் தடுக்க முடியாது ராஜீவ். நீ பேசாம வா" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்மளுக்கு அந்த ரைடரோட கார் போய்க்கிட்டு இருக்கு. இவரோட கார் கரெக்டா முன்னாடி போயிட்டு, இவர் ஒரு ரிமோட் பாம் வச்சிருக்காரு. அவ்வளவுதான், அமுக்குன செகண்டுக்கு அவன் காரை பிளாஸ்ட் ஆகி ஸ்பாட்லயே அவுட்டு. நம்ம ராஜு மிரண்டு போயிடுறாரு. நம்மளுக்கு இவங்க 4 பேரோட வாழ்க்கையும் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடின்னு 4 பேரையும் காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது. நம்ம ரன்வீர், ராஜீவ், அப்புறம் சோனியா, சோஃபியா. இந்த 4 பேரு. ஆக்சிடென்ட் ஆனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது தான் பார்த்தா, நம்மளுக்கு ரன்வீருக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நல்ல வேளையா அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தா, டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, "ஜஸ்ட் மிஸ், உங்க அண்ணன் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து சின்ன சின்ன காயத்தோட பொழைச்சிருக்காரு." நம்ம ராஜீவ் கேட்குறாரு, "நல்லபடியா எங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்க வச்சிருங்க டாக்டர். எங்களுக்கு அதை விட பெருசா வேற எதுவும் தேவை கிடையாது. அண்ணா நீ சீக்கிரமே குணமாய் வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது. நானு அப்படியே ஃபோன் பேசிட்டு வெளியே போறாரு. நம்ம ரன்வீர் குணமாய் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. அங்க நம்மளுக்கு சோனியாவையும் வர சொல்லி நம்ம ரன்வீர் சொல்லியிருப்பாரு. அங்க தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ராஜீவ் பார்த்தீங்கன்னா, சோனியாவ பார்த்த உடனே அவங்க அழகுல அப்படியே மயங்கிடுறாரு. அவங்க கிட்ட போய் இவர் வழிஞ்சு வழிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாரு. "உங்களுக்கு எங்க அண்ணனை எப்படி தெரியும்? எத்தனை மாசமா பழக்கம்? இவ்வளவு அழகான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கதை எங்க அண்ணன் எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே, செய்யவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம்னா, நம்ம ரன்வீர் வந்தோடனே சொல்றாங்க, "உன் தம்பி ரொம்பவே ஸ்பீடா இருக்கான்ப்பா பார்த்துக்கன்னா." சரி ஓகே பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னா, நம்ம ராஜீவ் விடாம சோனியா பின்னாடியே சுத்துறாரு. பார்ட்டிலாம் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங்கே ஜாலியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு நம்ம ரன்வீர்ட்ட சொல்றாரு, "அண்ணா
வாழ்க்கையில இன்னைக்கு தானே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, ஏன்டா என்னடா ஆச்சுன்னா, சோனியா மாதிரி ஒருத்தி மட்டும் என் வாழ்க்கையில கிடைச்சா, இனிமே வாழ்க்கையில நான் தண்ணியே அடிக்க மாட்டேனா? என்ன ராஜு சொல்ற நீ அப்படின்னா, ஆமாண்ணா எனக்கு சோனியாவை அவ்வளோ பிடிச்சிருக்கு. எப்படியாவது நீ தானே எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம, நம்ம ரன்வீர் அங்கேருந்து சோகமா கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில விடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் அவருக்கு எந்திரிச்ச உடனேவே ட்ரிங்க்ஸ் தான் கொண்டு போய் அவரோட வேலைக்காரன் குடுப்பான். அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போனா, நம்ம ரன்வீர் சொல்றாரு, "அவனுக்கு ட்ரிங்க்ஸ் வேணாம், லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வா. அப்பன்னா தான் நைட் அடிச்ச சரக்கு கண்டிப்பா தெளியும்." அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா நான் தான் எப்பயும் சரக்கு தானே அடிப்பேன். நீ என்ன லெமன் ஜூஸ கொண்டு வந்திருக்கேனா? நேத்து ராத்திரி என்ட்ட என்ன சொன்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா?" "ஏன் நான் என்னண்ணா சொன்னேன்? எனக்கு ஞாபகம் இல்லையே." அப்படின்னு கேட்டா, "உன் வாழ்க்கையில சோனியா வந்துட்டா, இனிமே நீ சரக்கே அடிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட சத்தியம் பண்ண ஞாபகம் இருக்கான்னா?" "ஆமாண்ணா, எனக்கு அது ஞாபகம் இருக்குண்ணா. ஆனா அதெல்லாம் சாத்தியமாண்ணா? அவளுக்கு என்னைய சுத்தமா புடிக்கிற மாரியே தெரியல, செய்யல." அப்படின்னு சொன்னா, "நீ கவலையே படாத. உன் ஆசைய நான் நிறைவேத்தி வைக்கிறேன். இன்னைக்கு மதியானம் நம்மளுக்கு சோனியாவோட லஞ்ச் சாப்பிடுறோம். சீக்கிரம் கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு சோனியாவ பார்க்கறதுக்கு போறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்க வீட்ல இருக்க வேலைக்காரன்ட்ட, "கரெக்ட்டா பார்த்தேன்னா 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அவங்கள போய் மீட் பண்ணா, அவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும்போது 2 பேரும் பார்த்து பேசிட்டு, நம்ம ரன்வீர் கூப்பிடுறாரு, "இன்னைக்கு நான் லஞ்ச் போலான்னு இருக்கேன் உன் கூட. வரியா சோனியா?" அப்படின்னா, ஓகே வரேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு அந்த வேலைக்காரர் சொன்ன மாரியே ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்ச உடனே, "ஹாய் பிரியா, ஸ்வீட் டார்லிங்" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இங்க சோனியாவோட முகம் ஒரு மாரி மாறுது. "ஓகேடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ரீச் ஆயிட்டியா? நான் உடனே வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வரா. நான் மறந்தே போயிட்டேன். அவளோட நான் லஞ்ச் சாப்பிட போ வேண்டியது இருக்கு. சரி நீங்க 2 பேரும் வெளிய போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, நம்ம ராஜீவ் மட்டும் அத சைலன்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. நம்ம சோனியாவோட முகம் அப்படியே ஒரு மாறி மாறி போயிட்டு, "இல்ல ராஜீவ், நான் வரல. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குன்னா." "ஏன் என் கூடலாம் நீ சாப்பிட வர மாட்டியா? செய்ய மாட்டியா? ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்ன்னு" கெஞ்சி கூட்டிட்டு போய் அவங்களோட அப்படியேவும் லஞ்சுக்கு போயிட்டு, அப்படியே ஈவினிங் பார்ட்டின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட பேசி பேசி பழகி, ரொம்பவே டீப்பா அவங்கள்ட்ட பேசி பழக ஆரம்பிச்சுடுறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ரன்வீர மறந்துட்டு இவங்களோட கேஷுவலா ஜாலியா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. சோனியாவும் ராஜுவும் ஒரு நாள் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது சோனியா கேட்குறாங்க, "ராஜு, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்?" அப்படின்னு கேட்ட செகண்டுக்கு, ராஜு ஒரு தரமான ட்விஸ்ட் வைக்கிறாரு. "லவ்வர்ஸ் தானே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா? நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொல்லி நீ நினைக்கிறியா ராஜு?" அப்படின்னு சோனியா கேட்டா, "இந்தா இருக்கு பாரு உன்னோட வாழ்க்கை சரித்திரம். இத படிச்சதுக்கப்புறம் நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எவனுமே உன்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்." அப்படின்னு சொல்றாய்ங்க. தரமான ட்விஸ்ட்டு. என்னன்னு சொல்லிட்டு அதுல காமிச்சோம்னா, நம்மளுக்கு ஒரு புக் எடுத்து காட்டுறாரு. அதுல இவங்கள பத்தி ஃபுல்லாவே இருக்கு. "சோனியாங்கிறது உன்னோட அழகான பேரு. ஆனா உனக்கு அது அப்பா, அம்மா வச்சது கிடையாது. நீ படிச்ச ஆர்ஃபனேஜ்ல வச்சது. ஆர்ஃபனேஜ்ல 15 வருஷமா நீ ஏகப்பட்ட சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, உன்னைய போலீஸ்ல ரிமைண்ட் பண்ணி வச்சிருந்தாய்ங்க. 16 வயசுல நீ அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணப்ப, அங்க இருக்க போலீஸ் அதிகாரிட்ட மாட்டிக்கிட்ட. நீ உடனே அந்த வயசான அதிகாரி உன்னைய ரேப் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்க. என்ன கொடுமை இதெல்லாம் பாவத்த. இன்னமும் அந்த ஆள் ஜெயில்ல தான் இருக்காரு. அங்கிருந்து நீ வெளிய வந்த உடனே ஒரு ஃபேமஸ் பார் டான்ஸர் ஆன. அங்க இருக்க பார் ஓனர் உன் மேல பைத்தியமா இருந்தான். நீ ஒரு நாள் அவன்ட்ட இருக்க மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு அங்கிருந்து நீ எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது அவன்ட்ட மாட்டிக்கிட்ட. அவன நீ கொலையே பண்ணிட்ட. ஒரே அடி பாட்டிலால் அடிச்சு அவனை காலி பண்ணியிருக்க. பயங்கரமான ஆள்மா நீ. உனக்கெல்லாம் ரொம்ப தைரியம். ஒரு என்ஆர்ஐ சொன்ன பொய் சாட்சியால நீ அந்த கேஸை விட்டு வெளியே வந்துட்ட. இப்ப நீ அவன் கூட தானே சவுத் ஆப்பிரிக்கா வந்த." அப்படின்னு சொன்னா இவங்க அப்படியே காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. "ராஜீவ், இது எல்லாத்தையும் நானே உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். எங்க நீ என்னைய விட்டு விலகிருவியோ, நான் உன்னை இழந்துருவேணும் அப்படிங்கிற பயத்துல தான் ராஜீவ் சொல்லல." அப்படின்னு சோனியா சொன்னா, "ஏமா, இந்த புக் என்ன நேத்து தான் எனக்கு கொரியர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன்னைய எப்பயிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எப்ப எங்க அண்ணனை மயக்க ஆரம்பிச்சியோ, அப்பயிலேருந்தே நான் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருந்தவங்க அப்படியே மாசா எந்திரிச்சு போய் எதுக்க இருக்க சோஃபால கால் மேல கால் போட்டு சரக்க கெத்தா எடுத்துட்டு, "உனக்கு என்ன வேணும் சொல்லு." அப்படின்றாங்க. அட பாவிகளா! அப்படிங்கிற அளவுக்கு தரமான ட்விஸ்ட்டு. நம்ம ராஜு சொல்றாரு, "உனக்கு என்ன வேணுமோ அதேதான் எனக்கும். பணம். ஆனா நீ எங்க அண்ணனை எந்த ப்ராப்பர்ட்டிய நீ ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க அண்ணனை மயக்க ஆசைப்பட்டியோ, அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே இப்ப நம்மளுக்கு பேங்க் லோன்ல அடமானத்துல இருக்கு." "என்னது பேங்க் லோன்ல இருக்கா?" "ஆமா. ஆனா என்கிட்ட ஒரு 100 மில்லியன் பிளான் இருக்கு. ஒருவேளை நான் சொல்றத கேட்டு நீ நடந்துக்கிட்டேன்னா உனக்கு 20% தரேன்." அப்படின்றாரு. நம்ம ரன்வீருக்கு உலகமே பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபார்மும், அதுல பார்த்தீங்கன்னா, குதிரை ரேஸ் விடுறதுக்காக அவர் ரெடி பண்ணி வச்சிருக்க இடமும் தான். நம்மளுக்கு அங்க கபீர் ரன்வீர பார்க்கறதுக்கு வராரு.
ரன்வீர், உனக்காக நான் பெஸ்ட் டீல் வச்சிருக்கேன். உனக்கு இந்த இடம் ஃபுல்லாவே பேங்க் லோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் அந்த பேங்க் லோனை அடைச்சு உனக்கு கையில 50 மில்லியன் தரேன். எனக்கு இந்த இடத்த எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா, நம்ம சர்வெண்ட்ட ஒரு பேப்பர் நேத்து சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னவரு, இங்க நம்ம கபீர்கிட்ட சொல்றாரு, கபீர், உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அழிச்சிரு. என்னோட உலகமே பார்த்தேன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான். அதை நான் என்னைக்குமே விற்கணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு ஒரு நல்ல டீல் கொடுக்குறேன், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, நம்ம சர்வெண்ட் கரெக்டாக பேப்பர் எடுத்துட்டு வந்தோடனே, உன் பேனாவை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபீரோட பேனாவை எடுத்து டக்குன்னு வேகமாக சைன் பண்ணிட்டு நம்ம ரன்வீர் அவரோட கோட்டுக்குள்ளே வைக்கிறாரு. நம்ம கபீர் சொல்றாரு, அது என்னோட பென், என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னோம்னா, அப்பதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க கோட்டுக்குள்ள அவரோட பெண்ணை வச்சுட்டு அதே மாதிரியே இருக்க இன்னொரு பேனாவை தூக்கி அவர் பாக்கெட்ல வைக்கிறாரு. நம்ம கபீர் அங்கேருந்து கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் ரேஸு. அவங்க எல்லாரும் ரேஸ் கோர்ஸில் வெயிட் பண்ணோம்னா, நம்ம கபீர் பேசுகிற எல்லாத்தையும் இங்கே ஹெட்ஃபோன் மாற்றி நம்ம ரன்வீர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னோட 50 மில்லியன் பணத்தையுமே நீ கொண்டு போய் ரன்வீரோட குதிரையில் கட்டு. எப்படியுமே பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை ஜெயிக்கும் இல்லை ரன்வீர் குதிரை ஜெயிக்கும். நான் என்னோட ரைடர்கிட்ட சொல்லிட்டேன், அவன் கண்டிப்பாக என்னோட குதிரையை ஸ்லோ பண்ணிடுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரன்வீரோட குதிரை ஜெயிக்கும். ஆனால் பணம் மொத்தமும் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னா, அதை கேட்ட ரன்வீர் இங்க மொத்த பணத்தையும் கொண்டு போய் நம்மளுக்கு கபீரோட குதிரை மேலே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோனியாட்ட சொல்லிடுறாரு. சார் என்ன சார் ஆச்சு, நம்ம குதிரை மேலே கட்டலையானா நான் சொன்னதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு கபீர் ரன்வீர் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. கபீர் எப்படியாவது அவரோட குதிரை தோத்து ரன்வீரோட குதிரை முன்னாடி வந்துடும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தா, நம்ம ரன்வீரோட குதிரை தோத்து கபீரோட குதிரை ஜெயிச்சிருச்சு. நம்ம கபீர் கட்டின மொத்த பணமும் போச்சு. அங்க அவ்வளவுதான் கத்தி கதறாங்க, சார் நம்ம கட்டின 50 மில்லியன் காசும் போயிருச்சு சார் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வந்து கபீரை பாராட்டுறாங்க, சார் சூப்பர் சார் உங்க குதிரை ஜெயிச்சிருச்சுன்னு. நம்ம ரன்வீர் வராரு, அவரோட பாக்கெட்ல இருக்க பேனாவை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. மைக்ரோஃபோன், ஆமா, நீ என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு மோதி இருக்கணும். நீ வந்து உன்னோட குதிரையை ஸ்லோவா போக சொன்ன, நான் என்னோட குதிரையை அதை விட ஸ்லோவா போக சொன்னேன். இப்போ எனக்கு வர வேண்டிய மொத்த காசு வந்துருச்சு. இன்னைக்கு ஈவினிங் கூட பார்ட்டி வச்சிருக்கேன், முடிஞ்சா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போறாரு. நம்மளுக்கு கரெக்டா வெளியே பார்த்தீங்கன்னா ராஜீவ் நிற்கிறாரு. என்ன ராஜு ஒரு மாதிரி இருக்கேன்னா அப்படியே கண்ணு கலங்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. என்ன ராஜு உண்மையை சொல்லுன்னு சொன்னா, நான் இன்னைக்கு சோனியாக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். என்னாச்சு என்ன சொன்னான்னு கேட்டா, அவ ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரன்வீருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சோகத்தை காமிச்சுக்காம அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் லேட் நைட்டா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தா, அவ்வளவுதான் நம்ம ரன்வீர் டென்ஷன் ஆனவர் உள்ள வந்தோடனே ஓங்கி ஒரே அறை. ஏண்டா எவ்வளவு தூரம் சொன்ன நீ என்கிட்ட, சத்தியம் பண்ணதை மறந்துட்டியா, சோனியாவை கல்யாணம் பண்ணி வச்சா இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொன்னேன், ஆனா இன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்க, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா, சாரி நான் வேணும்னு குடிக்கலண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னைய கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்கண்ணா, என்னைய மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொன்னா, நான் உன்னை நம்பினேன் ராஜீவ், நீ என்கிட்ட சத்தியம் பண்ண, சத்தியம் பண்ணா அதுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு கோமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நம்மளுக்கு போதையிலேயே அப்படியே ரூமுக்கு போற மாதிரி தள்ளாடி போனா நம்ம சோனியா கேட்குறாங்க, என்ன கண்ணம் பழுத்துருச்சு, உங்க அண்ணன் பயங்கரமா கொடுத்தாரு போல அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க அவர் குடிக்காம வேணும்னே குடிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு. சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா சரக்க கொடுத்தா, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு பிளான் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு, இந்த பிளான் முடியிற வரைக்கும் நான் சுத்தமா குடிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம வேட்டையாடணும்னு நினைக்கிறது சிங்கத்தை, கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுனாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எங்க அண்ணன் சான்ஸ் கொடுக்க மாட்டான். நான் இனிமே இதே மாதிரி டெய்லிக்கு குடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரியே காமிப்பேன். அப்படின்னா தான் ஒரு குடிகாரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையவே வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் ஒவ்வொரு நாளும் துடிச்சு துடிச்சு சாவான். மறுநாள் நம்மளுக்கு ஆஃபீஸில் காட்டுறாங்க, ரன்வீர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தா, அங்கே வர நம்ம சோஃபியா சொல்கிறாங்க, நம்மளோட பழைய ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்கணும்னு சொல்லியிருந்தது, அந்த பார்ட்டிக்கு ஓகேவா, நம்ம 2 பேரும் கேப்டன் போக வேண்டியதாக இருக்கும், அதுக்காக 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நீங்கள் சில பேப்பர்ஸில் மட்டும் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கினா, அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சைன் போடுறாரு. நான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேங்குதே, கொஞ்ச நாளாகவே பார்க்குறேன் நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம ரன்வீர் சொல்கிறாரு, இல்லை நம்ம சோனியாவை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னான், ஆனால் ராஜீவ் இப்போ வரைக்கும் பார்த்தேன்னா ஒரு நாள் ராத்திரி கூட குடிக்காமல் வரவே இல்லை. நம்ம சோஃபியா சொல்கிறாங்க, உண்மை என்னன்னா சோனியாவை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது, அவள் இதெல்லாம் எப்படி தான் எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு புரியல, நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க ரன்வீர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு ஃபோன் வருது, நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெய்யுது. நம்ம ராஜீவ் சோனியாட்ட சொல்கிறாரு, பயங்கரமான மழை பெய்யுது,
இந்த டயத்துல ஒரு ஹாட்டான ட்ரிங்க்ஸும் ஒரு ஹாட் சிக்கன் இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம சோனியா சொல்றாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஐடியால என்கிட்ட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் விஷயத்துல சொல்லல, ரன்வீர் விஷயத்துல சொல்றேன். அவன் இப்ப கரெக்டா குதிரை லாயத்துல இருக்கான். நீ போய் என்ன மாதிரி புலம்ப முடியுமோ புலம்பு. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். நம்ம சோனியா அங்க ரன்வீரை பார்க்க போனோம்னா அவர் மலையில நனைஞ்சிட்டே குதிரை எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டினா நம்மளுக்கு மலையில நனைஞ்சு பனியன் கூட இல்லாம அப்படியே பேர் பாடியா நில்லாம். நம்ம சோனியா அங்க வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோடனே நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் விரும்புறத கூட விட்டுட்டு நான் ராஜீவ் உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சது அவன் நல்லபடியா இருப்பான்னு சொல்லிதான் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான ஷாக்கு. என்னது நீ என்னைய விரும்புனியா? என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்ச? செஞ்சனா? நான் எல்லாமே என் தம்பிக்காக தான் செஞ்சேன். தயவு செய்து நீ இதை பத்தி பேசாத, செய்யாத. நீ அவனோட நல்லபடியா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, இன்ன வரைக்கும் ஒரு புருஷனா அவன் எனக்கு செய்ய வேண்டிய எதுவுமே செய்யல. புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு கட்டி பிடிச்சிடறாங்க. இத ஃபுல்லாவே அங்க ஒரு கேமரா வச்சிருப்பாரு. அந்த கேமரா மூலியமா இங்க டிவில உட்காந்து நம்ம ராஜு பார்த்துட்டு இருக்காரு. "வர்றே பா, என்னம்மா நடிக்கிறா? என்னைய தூக்கி சாப்பிட்டுருவா போல. கல்யாணம் பண்ணது தம்பியோட ஃபர்ஸ்ட் நைட்டு அண்ணனோடயா?" அப்படின்னு காமிக்கிறாங்க. அங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்ல அவர் ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க வந்திருக்க இவரோட அசிஸ்டன்ட் சோஃபியா பார்த்தீங்கன்னா, "சார் இருக்கிறதுலே வருத்தமான விஷயம் என்னன்னு சொல்லி தெரியுமா? நம்ம கூட இருக்கும்போது நம்மள பத்தி நினைக்காம கூட இருக்கவங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறது தான் சார். நீங்க கொஞ்சமாவது என்ன பத்தி யோசிங்க சார். என்கிட்ட பேசுங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அங்க நம்மளுக்கு ஒரு கிராண்டான பாட்ட போடுறாய்ங்க. 2 பேரும் டான்ஸ் ஆடுனா, இவருக்கு முழுக்க முழுக்க நேத்து நைட்டு நடந்தது தான் மறுபடியும் ஞாபகம் வருது. அங்க பார்த்தா பார்ல நம்மளுக்கு சோனியா வந்து நிக்கிறாங்க. இவர் பதறி போய் வேகமா அவங்கள கூப்பிட்டுட்டு வெளிய வந்து, "இங்க எதுக்கு வந்த இந்நேரத்துல?" அப்படின்னு சொன்னா, "நான் உன்னைய ரொம்பவே மிஸ் பண்றேன் ரன்வீர். எனக்கு நீ தான் வேணும். நான் விரும்புனது உன்னைய தான். உன் தம்பிட்ட இருந்து நான் விலகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னா, இந்த மாரி லூசு மாரி பேசாத. நேத்து நடந்தது ஒரு மிஸ்டேக். அத நேத்தோட மறந்துரு." "என்னது மிஸ்டேக்கா? அப்படியெல்லாம் என்னால மறக்க முடியாது. எனக்கு நீ தான் வேணும். உன் தம்பிட்ட போய் நானே நேரடியா சொல்லப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. கிளம்பி போய் கார்ல ஏறுனா, அந்த கார ஓட்டுறதே நம்ம ராஜீவ் தான். பிளான் படி எல்லாம் போயிட்டுருக்கு. இனி எல்லாம் தானா நடக்கும். நாளைக்கு என்ன பண்றேன் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, ராஜீவ் கோவமா நம்மளுக்கு ரன்வீரோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அவர் கோவமா வர்றத பார்த்தோனே நம்ம ரன்வீர் அப்படியே நடுங்கி போய் உட்காந்துருக்காரு ஆஃபீஸ்ல. ராஜு உள்ள வந்த உடனேவே, "அண்ணா என்ன சுத்தி இருக்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வாழவே பிடிக்கல." அப்படின்னு சொன்னா, "என்ன நடந்துச்சுன்னு என்ட்ட உண்மைய சொல்லு." அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு தெரிஞ்சு சோனியாக்கு வேற யார் கூடயும் அஃபைர் இருக்கு. அவ ஆனா அத என்ட்ட மறைக்கிறா. நேத்து ராத்திரி 2 மணிக்கு வந்தா. எங்க போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பதிலே சொல்லாம போய் படுத்து தூங்கிட்டா. நம்ம சோஃபியா அசிஸ்டன்ட் டக்குன்னு சொல்றாங்க, "ராஜீவ் நீ புரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவளோட தனிமையை எப்படி போக்கிக்கிறதுன்னு தெரியாம அவ தவிச்சிட்டு இருக்கா. உனக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன்னா, இல்ல நீங்க யாரும் என்னை சமாதானப்படுத்த வேணாம். கண்டிப்பாக நான் அத கண்டுபிடிச்சே தீருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, ராஜு ஃபார்ம் ஹவுஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா, நம்ம சோனியா அங்க வராங்க. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, "இந்த 2 ஃபோட்டோல எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா, "ஏன் என்னது இதுன்னா, எங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் இந்த 2 ஃபோட்டோல எந்த ஃபோட்டோவ குடுக்குறது? பிரஸ்ஸுக்கு ஆழ்ந்த இரங்கல், அனுதாபத்துடன் வாழும் உன் தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு போடணும்ல. "சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உன் பிளான் என்னன்னு சொல்லி சொல்லு. உன் அண்ணன நீ எப்ப கொல்லப் போறன்னு?" கேட்டா, "என்னது என் அண்ணன நான் கொல்லப் போறேனா? என்ன லூசு மாரி பேசுற? எங்க அண்ணன கொல்றது என்னோட பிளான் கிடையாது. எங்க அப்பா செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் பேர்ல 50,000,000 எங்க அண்ணன் பேர்ல 50,000,000 இன்சூரன்ஸ் பணம் போட்டது தான். எங்க அண்ணன நான் கொன்னா எனக்கு அதிகபட்சம் 50,000,000 தான் கிடைக்கும். ஆனா எங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ல சாகணும். அப்படின்னா தான் எனக்கு 100,000,000 பணம் கிடைக்கும். அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம்னா, அப்போ உன் பிளான் தான் என்னன்னு கேட்டோம்னா, எங்க அண்ணன் கேப்டவுன் போயிட்டு வந்த உடனே பார்த்தேன்னா, நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சு, "அண்ணா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ தான் என் ஒய்ஃபோட அஃபையர் வச்சிருக்கேங்கிறது. ஆனா என்னால உன்னைய கொல்ல முடியாது. அதனால நான் குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன். நான் இப்ப ஆஃபீஸ் டெரஸ் மேல தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன்ட்ட சொல்லுவேன். என் மேல உயிரே வச்சிருக்க எங்க அண்ணன், எத பத்தியுமே யோசிக்காம என்னைய காப்பாத்துறதுக்காக மாடிக்கு வருவான். அந்த டைம்ல அவன் என்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, "நீ பின்னாடியா வந்து அவன அப்படியே தள்ளி விட்டுறணும். அவன் ஆக்சிடென்ட்ல செத்த மாரி நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான பிளான் போடுறாரு. நம்மளுக்கு இந்த பிளான ஃபுல்லா சோனியா ஒரு ஆள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம சோனியா சொல்றாங்க, "மாஸ்டர் பிளான். பார்த்தேன்னா அண்ணனோட லவ்வரோட கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் குடிபோதையில இருக்க மாரி ஒரு நாடகம். அடுத்து அண்ணனுக்கு தான் பொண்டாட்டியோடயே அஃபையர் இருக்க மாரி ஒரு செமையான பிளான். இப்ப ஒரு தற்கொலை நாடகம். என்ன மாஸ்டர் பிளான்ல?" அப்படின்னு சொல்லி யார்ட்டடா சொல்லிட்டு இருக்காங்கன்னு காமிச்சா, நம்மள மிரட்டி விட்டாய்ங்க. அது நம்ம ரன்வீரு. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும்,
சின்ன சின்ன விஷயத்த கூட தப்பு நடக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து என் தம்பி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா, இப்ப நீ என்ன பண்ண போற ரன்வீர் அப்படின்னு கேட்டா, என் தம்பி கஷ்டப்பட்டு போட்ட பிளான் அது வீணாக வேணாம். அதுபடியே அது நடக்கட்டும். ஆனா மாடியிலிருந்து விரிந்து சாக போறது நான் கிடையாது, ராஜீவ் தான் அப்படின்றாரு. நம்மளுக்கு ரன்வீர் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணபடியே கேப்டவுன் போயிட்டாரு. கேப்டன் போயிட்டு வந்த உடனேவே சோஃபியாவை இறக்கி விட்டோம்னா, நம்ம சோஃபியா சொல்றாங்க, இந்த 2 நாள் நீங்க என் கூட இருந்த சந்தோஷமான நாட்களை என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் ரன்வீர் அப்படின்ட்டு வராங்க. நம்மளுக்கு இங்க ராஜுவுக்கு அவர் வந்துட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேவே பிளான் ஸ்டார்டட் அப்படின்னு இங்க சோனியாட்ட சொல்லிட்டு, நம்மளுக்கு பிளான் பண்ண மாதிரியே வேகமா ஃபோன் பண்ணி அண்ணன்ட்ட அழுகுறாரு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என்னால உன்னை கொல்ல முடியாது, நான் சாக போறேனே அப்படின்னா எதுவுமே தெரியாத மாதிரி ரன்வீருமே, டேய் நீ நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு நேர்ல விளக்க சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருனா, நீ என்ன விளக்க சொன்னாலும் சரி நான் கேட்க போறது இல்லை, நான் சாக தான் போறேன்னு சொன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஆஃபீஸ் கீழே வந்துட்டு நீ கொஞ்சம் நேரம் போற, நான் ஆஃபீஸ்க்கு மாடிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடிக்கு வராரு. மாடிக்கு வந்து டெரஸ்ல உட்காந்துருக்க நம்ம ராஜுகிட்ட அப்படியே சமாதானமா ரன்வீர் பேசுறாரு. தயவு செய்து நீ புரிஞ்சுக்க ராஜீவ் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம சோனியா அப்படியே வராங்க. நம்ம ரன்வீர் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே இருந்தா, கரெக்டா வந்தவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம டக்குன்னு நம்ம ரன்வீரை தள்ளி விட்டுறாங்க. நம்ம ரன்வீர் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல புடிச்சுக்கிட்டு தொங்கணும்னா, நம்ம சோனியா அப்படியே அமைதியா போய் சொல்றாங்க, சாரி ரன்வீர், 20 மில்லியன்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட், அதை விட உன் காதல் ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரை தள்ளி விட்டோம்னா, அவ்வளவுதான், மொட்டை மாடியிலேருந்து அம்புட்டையை உடைச்சிட்டு கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு. என்னடா ஹீரோ இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரிஜினலா நம்மளுக்கு ஹீரோ அப்பதான் உள்ள என்ட்ரியே ஆகுறாரு. ஆர்டி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது ஹை ப்ரொஃபைல் கேஸ்னாலே கண்டிப்பா நீங்க தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம் சார் அப்படின்னு சபார்டினேட் எல்லாம் சொன்னார்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாத்தையும் நான் டீல் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அந்த போலீஸ்ட்டு கேட்குறாரு, இவர் பேசுறது ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்கும். கேஸ்லாம் இருக்கட்டும், ஊர்லேருந்து வரும்போது எனக்கு கமர் கட்டு வாங்கிட்டு நீயே என்னாச்சு அப்படின்னா, சார் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னா, ஒரு சீனியர் ஆஃபீஸர் கேட்டால் கேட்டதை வாங்கிட்டு வந்த பழகையா, இப்படியெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லாத. நம்மளுக்கு ரன்வீரோட டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், எந்த மாடியிலேருந்து குதிச்சாரு? சார் 20வது மாடியிலேருந்து குதிச்சார் சார். ரொம்ப கம்மி தான், அவன் நிலாவுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கான், இவர் 20வது மாடியிலேருந்து குதிச்சிருக்காரு. இது என்ன கொலையா தற்கொலையா அப்படின்னு கேட்டால், சார் இது ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். ஆக்சிடென்ட் நீ எப்படி சொல்ற? அவர் சாகும்போது அவரோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் மாடியில இருந்து பார்த்துருக்காங்க சார். ஓ, இவர் குதிக்கும் போது மாடியில இருந்து 2 பேர் டாட்டா காட்டினாங்களா? இப்போ அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? மாடியில இருக்காங்க சார். ஏன் அடுத்து அவங்க குதிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா? வா போய் என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்கள போய் என்கொயரி பண்றாரு. அவங்ககிட்ட போனோடனே அப்படியே 2 பேரும் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம ஆர்டி கேட்குறாரு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, நம்ம தம்பி சொல்றாரு, சார் எங்க அண்ணன் தானா விழுந்து சாகல சார், நான் தான் சார் எங்க அண்ணனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தா, நம்ம ஆர்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, செய்யாதீங்க, ஏன் வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்களே உங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வேலையை நான் பார்க்குறேன்னா, நம்ம சோனியா பதறி போய், சார் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை சார், அவர் ஃபீல் பண்ணிட்டு சொல்றாரு சார். ஓ அப்படியா, எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட டீட்டெயிலாக சொன்னா தானே தெரியும் அப்படின்னு ஆர்டி கேட்டா, சார் எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது சார், நான் அதனால மனசு வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன் சார், எங்க அண்ணன் என்னை தடுக்கிறதுக்காக வந்தா சார், என்னைய காப்பாத்துறதுல எங்க அண்ணன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா சார் அப்படின்னு சொன்னோம்னா, ஓ சாகணும்னு நினைச்சவர் உயிரோட இருக்கீங்க, காப்பாற்ற வந்தவர் செத்து போயிட்டாரு, அதானே நீங்க சொல்ல வரீங்க? நம்ம ஆர்டி சொல்றாரு, ஓகே ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவர் டக்குன்னு ஒரு செகண்ட் சடார்னு திரும்பி நம்ம ராஜீவை பார்த்து சொல்றாரு, ராஜீவ் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நல்லது அப்படின்ட்டு போறாரு. நம்ம ராஜீவ் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. மறுநாள் பாடி ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்காக நம்மளுக்கு மார்ச்சரிக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க நம்மளுக்கு ராஜுவும் சோனியாவும் வந்த உடனே உள்ள கூட்டிட்டு போய் டெட் பாடியை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அந்த ஐஸ் பாக்ஸ்ல இருக்க டெட் பாடியை பார்த்த உடனே நம்மளுக்கு ஆர்டியோட அசிஸ்டன்ட் அப்படியே கொமட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. நம்மளுக்கு அவரோட உடம்பு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு தலையெல்லாம் அப்படியே தையல் போட்டு இருந்துச்சுன்னா, அதை பார்த்துட்டு நம்ம ஆர்டி கேட்குறாரு, நார்மலாக இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே இந்த மாதிரி பாடியை திடீர்னு பார்த்தாங்கன்னா ஒன்று பயப்படுவாங்க, இல்லையா வாந்தி எடுப்பாங்க, நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களேனா? நம்ம சோனியா டக்குன்னு சொல்கிறாங்க, ஆமாம் சார் தைரியமாக தானே இருந்தாகணும், இவர் தானே இனிமேல் எல்லாத்தையும் பார்த்தாகணும், அதுக்காக தான் சார் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நம்ம ஆர்டி சொல்கிறாரு, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன், உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபில் எல்லாம் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி போக சொல்லிடுறாரு.
இங்க ஆஃபீஸ்ல வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. இத ஃபுல்லாவே நம்ம கேமரால உட்காந்து ராஜீவும், சோனியாவும் பார்த்துக்கிட்டே இருந்தா, இங்க வேலைக்காரங்கட்ட கேட்கிறாரு, "ராஜீவ் எப்படி? ரன்வீர் எப்படின்னா?" "சார் அந்த அளவுக்கு பாசமா பார்த்துக்குவாரு. கோவமா கூட ஒரு வார்த்தை நம்மளுக்கு ராஜீவ திட்டக்கூட மாட்டாரு சார். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா 2 பேரும் ஏதோ மாற்றான் தாய் பிள்ளைங்க மாரி இருக்கே!" அப்படின்னு சொன்னா, "சார் ஆமா சார். அதுதான் உண்மை" அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்மளுக்கே தெரிய வருது, 2 பேருக்கும் அம்மா வேற, அப்பா ஒண்ணு. இங்க என்கொயரி முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு ராஜுவ்ட்ட என்கொயரிக்கு வராங்க. "என்ன சார் உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுவ் கேட்டா, "என்ன பண்றது? ஏகப்பட்ட பணம், ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகும்போது சந்தேகம் வரத்தானே செய்யும்." அப்படின்னு சொன்னா, "நீங்க சொல்ற ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லோன்ல அடமானத்துல இருக்கு." அப்படின்னா நம்ம ஆர்டி சொல்றாரு, "அது எனக்கும் தெரியும். ஆனா ரன்வீரோட இன்சூரன்ஸ் பணம் மட்டும் ஒரு 100 மில்லியன் உங்களுக்கு வராது. அப்ப அத நான் சந்தேகப்பட்டு தானே ஆகணும்." நம்ம ராஜீவ் சொல்றாரு, "அத பத்தி எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. அத பத்தி நாங்க மறந்தே போயிட்டோம்னா." "ஒரு தடவ கூடயா நீங்க அத பத்தி யோசிக்கவே இல்ல?" அப்படின்னு நம்ம ஆர்டி கேட்டுட்டு, "சரி ஓகே. ஒருவேளை நான் பேசினது உங்க மனச புண்படுத்தியிருந்தா சாரி." அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. சரியான இம்சையா இருக்கானேன்னு ராஜீவ் சொன்னா, டக்குன்னு காதுல வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து, "நீங்க என்னைய ஏதாவது சொன்னீங்களா? அது என்னமோ தெரியல. நான் யாரையாவது கேள்வி கேட்டேன்னா, அவங்க என்னைய இம்சையா தான் பார்க்குறாங்க. ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா என் வேலை அப்படி." அப்படின்றாரு. வெளிய வந்தா அடுத்து நம்மளுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு சோஃபியா பார்த்தீங்கன்னா, கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. "இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் என்ட்ட யாருமே இன்ஃபார்ம் பண்ணல, செய்யல." அப்படின்னு சொல்லி ஆஃபீஸே அரண்டு போற அளவுக்கு கத்திட்டு இருந்தா, நம்ம ஆர்டி கேட்கிறாரு, "அவங்க யாருன்னு?" சொல்லி கேட்டோம்னா, "அவங்க தான் ரன்வீர் சாரோட அசிஸ்டன்ட்ன்னு" சொன்னா, அவங்கள்ட்ட போய், நான் தான் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றேன். உங்க பாஸோட மரணம் எங்களுக்கே ஒரு பெரிய இழப்பு தான்." அப்படின்னு சொன்னா, வச்சான் பாரு ட்விஸ்ட்டுங்கிற மாரி, அவர் வெறும் பாஸ் மட்டும் கிடையாது. அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த ஆஃபீஸும் மிரண்டு போயிருது. நம்ம ராஜீவ், சோனியாக்கு தலையில இடிய இறக்குன மாரி இருக்கு. நம்ம ஆர்டியும் மிரண்டு போய், "என் கூட கொஞ்சம் தனியா வர முடியுமா? உங்கள நான் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நடந்துச்சு? அவர் எப்படி உங்களுக்கு ஹஸ்பண்ட்? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு" கேட்டா, "நாங்க கேப்டனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விக்கிறதுக்காக போயிருந்தோம். அங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஓகே ஆயிருச்சு. அவங்களுக்கு இடம் ரொம்பவே புடிச்சு போயிருச்சு. ஆனா பேமெண்ட் செட்டில்மென்ட் பண்றதுக்காக 2 நாள் டைம் கேட்டிருந்தாங்க. அந்த 2 நாள் நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்தோம். அவரோட பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு." அப்படிங்கிற மாரி அப்பதான் நிம்மதியா இருந்தாரு. அன்னைக்கு தான் எனக்கு ப்ரொபோஸும் பண்ணாரு. மறுநாளே பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்ப்ரைஸா இருக்க மாரி, அங்க இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் எதிர்பாராத விதமா அங்க கேப்டவுன்ல என்னைய மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ஆர்டி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னு கேட்டா, "எல்லா டீட்டெயிலும் இந்தா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுக்குறாங்க. "இத நான் வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு போய் வெரிஃபை பண்றாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்வீர அடக்கம் செய்றதுக்காக எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அங்க வர ராஜீவ நம்ம சோஃபியா டென்ஷன் ஆயிட்டு கத்துறாங்க. "நீ எதுக்கு வந்த? உங்க அண்ணன் சாவுக்கு காரணமே நீ தான்." அப்படின்னு சொன்னா, அவர் "என்னோட அண்ணன் சோஃபியா, புரிஞ்சுட்டு பேசு." அப்படின்னு இவர் டென்ஷன் ஆனா, "நீயே அவருக்கு எமன் ஆயிட்ட. நீ இங்க வர்றதுக்கே தகுதி கிடையாது. இங்கிருந்து கிளம்புன்னு" சொல்லி கோவமா நம்மளுக்கு ராஜீவையும், சோனியாவையும் திட்டி விட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டி அவங்க அசிஸ்டன்ட்டா அதுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா, "என்ன சார் இங்கேயே வந்துட்டீங்களா நீங்க?" அப்படின்னு சொன்னா, "என் வேலை அப்படிப்பா. நான் என்ன பண்றது?" நம்ம ராஜீவ் டென்ஷனா சொல்றாரு, "சார் உங்கள்ட்ட வெட்டியா பேசுறதுக்கு எனக்கு மூடு இல்ல. தயவு செய்து இங்கிருந்து கிளம்புங்கன்னு" சொன்னா, நம்ம ஆர்டி சொல்றாரு, "இவரோட மூட பார்த்தா எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நம்மளுக்கு ஆயா சுட்ட வடைய காக்கா தூக்கிட்டு போகும்போது, அந்த காக்கா கிட்ட இருந்த வடைய திடீர்னு நரி தூக்கிட்டு போயிருச்சாம். அந்த மாரி இருக்குன்னா, சார் நீங்க சொல்றது புரியலைன்னா, நம்ம ரன்வீரோட இன்சூரன்ஸ் பணம் ஒரு வட மாதிரி. அத பிளான் பண்ணி அடிக்கிறதுக்காக நம்ம ராஜீவ் ஒருவேள ரன்வீர கொலை பண்ணியிருந்தா, இப்ப அந்த வடை சோஃபியாவோட கையில போய் விழுகப் போகுது." அப்படின்னு சொன்னா, நம்ம ராஜீவ் டென்ஷன் ஆறாரு. ஒருவேளை ராஜீவ் நிரபராதியாவே இருந்தாலும், அந்த வடை இப்ப சோஃபியாக்கு தானா? நம்ம ராஜீவ் சொல்றாரு, "சார் எனக்கு பணத்துக்கு மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதே மீனிங்ல என்ட்ட பேசாதீங்கன்ட்டு" அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. இங்க வீட்டுக்கு வந்தோனே நம்ம சோனியா சொல்றாங்க, "நீ போட்ட 100 மில்லியன் பிளானும் நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிருச்சு. இதுக்கு மேல உன் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மொத்தமா சோஃபியா அள்ளிட்டு போறா. எனக்கு நீ டைவர்ஸ் குடுத்து என்னைய ரிலீவ் பண்ணி விடு. நான் என் வேலைய பார்த்துட்டு போறேன்னு" சொன்னா, அந்த பணம் எனக்கு வர வேண்டியது. எனக்கு தான் வந்து சேரும்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோஃபியா உயிரோட இருக்க வரைக்கும் சோஃபியாக்கு தான் அந்த பணம் போகும்னா, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ராஜீவும், சோனியாவும் ஒருத்தர போய் பார்க்க போனா, அது வேற யாரும் கிடையாது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் பண்ணத காமிச்சாங்கல்ல, அந்த ட்ரக் டிரைவர் தான். "அதான் உங்க அண்ணன் செத்துட்டானே, இப்ப எதுக்கு என்னைய பார்க்க வந்திருக்கன்னு" கேட்டா, "ஒரு பொண்ண கொலை பண்ணணும். அவளோட ஃபோட்டோ இதுல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கவர குடுத்தா, அங்க சோனியா வர்றத பார்த்தோனே, "இவ யாரு? இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னா?" "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ என்னோட ஒய்ஃப் தான்." அப்படின்னு சொன்னோனே, அவன் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, "சரி ஓகே. கூடிய சீக்கிரம் முடிச்சிடுறேன்னு" சொன்னா, நம்மளுக்கு சோனியா நீ பணத்த குடுன்னா, நம்ம சோனியா பணத்த எடுத்து குடுக்குறாங்க.
நண்பா இது வரைக்கும் இருந்த ட்விஸ்ட் எல்லாம் விட இன்னும் வேற லெவலான ட்விஸ்ட்லாம் இன்னும் வரிசையா வந்துகிட்டே இருக்கு நண்பா. நம்மளுக்கு இப்ப ரன்வீரோட ஒய்ஃபா இருக்க சோஃபியாவோட வீடை காட்டுறாங்க. சோஃபியாவோட வீட்டுக்குள்ள அவங்க தனியா போனோன்னே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. உள்ளுக்குள்ள யாரோ வர்ற மாதிரியே இருக்கு. இவங்க அப்படியே பயந்து பயந்து டக்குன்னு பார்த்தோம்னா அந்த பர்சன் கரெக்டா பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இவங்க யாருன்னு பதறி போய் பார்த்தா அவன் அப்படியே டக்குன்னு இவங்கள மறிச்சு பிடிக்கிறான். அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ராஜீவ் தான். இன்சூரன்ஸ் பண்ண சாங்ஷன் ஆகி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். வா நம்ம 2 பேரும் வெளியே ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முன்னாடியே தம்பி கூட்டிட்டு போறாரு. அங்க தூரத்துல உயரத்துல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறாரு. இதுதான் எங்க பழைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அஜால் குஜாலா இருந்துட்டு அங்க இருந்து காமிக்கிறாரு. கீழே ஒரு ரோடு தெரியுது இல்லையா, அந்த ரோட்ல தான் பார்த்தேன்னா சின்ன வயசுல நானும் எங்க அண்ணன் சைக்கிள் ரேஸ் ஓட்டுவோம். ஆனா எப்பயுமே பார்த்தேன்னா எங்க அண்ணன் தான் ஜெயிப்பான். அதை எங்க அப்பா ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாரு. எனக்கு அப்பையில இருந்தே பார்த்தேன்னா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காமையே போயிருச்சு. எங்க அண்ணன் எப்பயுமே பார்த்தேன்னா ஜெயிச்சதோடு இல்லாம எங்க அப்பா மனசையும் ஜெயிச்சிட்டான். எங்க அப்பா இறந்த அன்னைக்கு பார்த்தேன்னா மொத்தமா எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் எல்லாமே எங்க அண்ணன் கையில போயிருச்சு. நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவை பணம் வேணும்னா எங்க அண்ணன் முன்னாடி நான் கை கட்டி நிற்பேன். ஆனா அவன் என் மேல இருக்க பாசத்துல அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆனா அப்ப கூட அவன் பாசம் எனக்கு வெறுப்பாதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவனுக்கு கீழேயே நான் இருந்து தோத்துக்கிட்டே இருக்க மாதிரி. ஆனா லைஃப்ங்கிற ரேஸ்ல இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், எங்க அண்ணன் தோத்துட்டான் அப்படின்றான். விடு ராஜீவ், இதுக்கு மேல என்ன, இன்னும் 3 நாள்ல இன்சூரன்ஸ் பண்ண சாங்ஷன் ஆகி என் கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷமா வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம். ஆனா உன்னோட ஒய்ஃப் சோனியா இருக்காளே, அவளை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, அவளை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டியதில்ல. அவளை கொல்றதுக்கு அவ கையாலேயே நான் காசை கொடுக்க வச்சேன். அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அவன் கவர்ல வச்சு கொடுத்ததே நம்ம சோனியாவோட போட்டோவை தான். அப்படியே நம்மளையே மிரட்டி விட்டாங்க. அடுத்து நம்மளுக்கு ஆர்டியோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தான் சார், அந்த சிக்னேச்சர் எல்லாமே வேலிடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை ஒத்து பார்த்துட்டு நம்மளுக்கு அவங்க அசிஸ்டண்ட்ட சொல்கிறாரு, இப்போ உனக்கும் எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ்னு வச்சுக்கோ. சார் என்னாலாம் முடியாது சார் அப்படின்னா, ஓன்ட்ட ஒன்றும் நான் ப்ரொப்போஸ் பண்ணல, இங்கே வந்து நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு அவர் கையெழுத்து போடுறாரு. டக்குன்னு அந்த பேனாவை வாங்கி கையெழுத்து போட்டா, நீ எதுக்கு என் பேனாவை இங்கே கையெழுத்து போட்ட, உன் பேனாவை எடுக்காம அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அது பேக்ல இருக்கு, அதை நான் எடுக்கணும் செய்யணும், அதனால நான் உங்க பேனாலேயே கையெழுத்து போட்டேன்னா எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த சர்டிஃபிகேட்ல பாரு, நம்மளுக்கு ரன்வீர் சைன் பண்ணியிருக்கிறது அவரோட இங்க் பென்ல, ஆனா நம்ம சோஃபியா சைன் பண்ணியிருக்கிறது பால் பாயிண்ட் பென்ல. இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்கன்னு கேட்டா, நேரா கேப்டவுனுக்கு 2 டிக்கெட்டை போடு, அங்க போனாதான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்க போய் எந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சி மூலியமா இவங்க ப்ராப்பர்ட்டி வித்தாங்களோ அங்க போய் என்கொயரி பண்றாரு. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான், அன்னைக்கு டேட்ல தான் ரன்வீர் சாரோட ப்ராப்பர்ட்டி இங்க ஃபைனலைஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா, சாயங்காலம் வரைக்கும் 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்களான்னா, இல்ல சார் ரன்வீர் சார் மட்டும்தான் சாயங்காலம் வரைக்கும் இருந்தாரு. நம்மளுக்கு அவங்க அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி தலை சுத்துது உடம்புலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எவ்வளோ தூரம்னு கேட்டால், இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் சார், ஆனால் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஹாலிடே அப்படின்றாங்க. மறுநாள் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் ஃபுல் டீட்டெயில் விசாரிச்சோம்னா அங்கே இருக்க ரெஜிஸ்ட்ரார்ட்ட கேட்குறாரு, இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இங்கே இஷ்யூ பண்ணது தானே, இவங்க 2 பேருக்கு இங்கே தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டா, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, இங்கே தான் மேரேஜ் ஆனிச்சு. ஆனால் இந்த மேடம் ரொம்பவே க்யூட் சார், ஆனால் இவங்க கூட வந்தாலும் சரியான கோவக்காரே, இங்கே இருக்க எல்லாரையுமே டென்ஷன் ஆகி கத்திட்டான் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்காக. ஃபோட்டோகிராஃபர்லாம் அடித்து அந்த ஃபோட்டோ கேமராலாம் தூக்கி போட்டு உடச்சிட்டா சார்னு சொன்னால், நம்ம ரன்வீரோட ஃபோட்டோவை கையில் வச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோவை காமிச்சா இவரா வந்ததுன்னு கேட்டால், இவர் இல்லை சார், அவன் பார்க்க நல்ல ஹைட்டாக வெயிட்டாக இருந்தா சார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆர்டி சொல்கிறாரு, நீங்கள் என் கூட வரணும், வந்து அவன் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் ஆர்டிஸ்ட் அவனை படம் வரைவாங்கன்னா, நீங்கள் எதுக்கு அவ்வளோ சிரமப்படுறீங்க, நாங்கள் தான் கேமராவில் அவனை தனியாக படம் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி வில்லங்கம் பிடிச்சாலாம் இப்படி ஏதாவது பண்ணுனா நாங்கள் அவங்களுக்கே தெரியாமல் சீக்ரெட் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போன்னு அந்த ஃபோட்டோவை காமிச்சா அதில் இருக்கிறது நம்ம ராஜீவ் அண்டு சோஃபியா. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி கிளம்பி வந்தா அங்கே ஒரு ப்ரைவேட் பீச் ரிசார்ட் இருக்கு. நம்ம ராஜீவும் சோஃபியாவும் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா, அங்கே நம்ம ரிசார்ட்டுக்குள்ள நம்ம ஆர்டியா அவங்க அசிஸ்டண்ட்டை உட்காந்துருக்காங்க. நம்ம ராஜு பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாரு. சார் நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்டோம்னா, நீ இந்த இன்சூரன்ஸ் போன வர்ற வரைக்குமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் ராஜீவ். இல்லை, அவங்க வந்து அண்ணன் இறந்த சோகத்தில் இருந்தாங்க. நம்ம ஆர்டியோட அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, ஸோ ஸ்வீட் சார், அண்ணன் இல்லாத குறைய தம்பி எந்த அளவுக்கு அழகாக பார்த்துக்கிறாரு, இவர் உண்மையிலே ரொம்பவே நல்லவர் சார்னா, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு பிரச்சனையே இதுதான். இந்த வில்லைங்க எப்பொழுதுமே பார்த்தேன்னா தோத்து போயிட்டா தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி உட்காருங்க,
பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடந்த எல்லாத்தையுமே ஆர்டி சொல்றாரு. நான் நேத்து கேப்டவுன் போனேன், நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்க ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்காக நம்மளுக்கு ரன்வீரோட சோஃபியா போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உட முடியலன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புனா, அதை உண்மையில நம்பின ரன்வீரும் பாத்தீங்கன்னா அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட்டாரு. அங்கிருந்து நேரா கிளம்புனவங்க இங்க இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் பீரோ பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு வந்தாங்க. அங்க அவங்களுக்காக அவங்களோட அருமை காதலன் ராஜீவ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க போய் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சார், ஆனா சர்டிபிகேட்ல இருக்கிறது ரன்வீரோட சிக்னேச்சர் தானே அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டா, ரன்வீருக்கு தெரியாம சோஃபியா ஏற்கனவே அந்த பேப்பர்ல சிக்னேச்சர் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரிஜினல் சர்டிபிகேட்டை ஒளிச்சு வச்சுட்டு இவங்க கொண்டு போயிருந்த சர்டிபிகேட்டை வச்சு அங்க ஆல்ரெடி சைன் பண்ண மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நம்ம உத்தமபுத்திரன் அங்க போய் ரன்வீரோட இடத்துல அப்படி சைன் பண்ற மாதிரி ஆக்ஷன் மட்டும் விட்டாரு அப்படின்னு ஆர்டி சொன்னா. யார் சார் அந்த உத்தமபுத்திரன்னு கேட்டா, நம்ம ராஜீவை பார்த்தா உனக்கு உத்தமபுத்திரன் மாதிரி தெரியலையா, அந்த பேர்ல தானே நீ கேப்டவுனுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்த அப்படின்றாரு. மனுஷன் மிரட்டி விட்டாரு. ராஜீவ் அப்படியே டென்ஷன் ஆனவரு. சரி, உங்களுக்கு என்னதான் வேணும், ஓப்பனா பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே, இப்பதான் நீ என் வழிக்கே வந்திருக்க, இது நீ முதைய கேட்டிருக்கலாமே, 20% சாங்ஷன் ஆன உடனே எனக்கு என் பங்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, நீங்க கேஸை க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட் அனுப்புங்கன்னா, ஆல்ரெடி இதை அனுப்பியாச்சு, உங்களுக்கு நாளைக்கே இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பணம் வந்து சேர்ந்துடும், கவலைப்படாம போங்க அப்படின்னு ஆர்டி சொல்லிட்டாரு. மறுநாள் ராஜீவோட வீட்டில் காட்டுறாங்க, சாங்ஷன் லெட்டர் வந்துருச்சு. அந்த சாங்ஷன் லெட்டர் எடுத்து வேணும்னே அவரோட ஒய்ஃபு சோனியா கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாரு. வச்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அதை வந்து பார்த்த உடனே, இது எப்படி சோஃபியாவுக்கு சாங்ஷன் ஆன இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இவன் கையில் இருக்கு, ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லெட்டரை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ராஜீவ் வேணும்னே சோஃபியாவை கூப்பிட்டுட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனா, அப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்னை ஏமாத்தணும்னு நினச்சிருக்காங்கன்னு அப்போதான் நம்ம சோனியாக்கே தெரியுது. மொத்தமாக 100 மில்லியன் பணத்தை வாங்கிட்டு அவங்க அப்படியே ஒரு பார்க்கிங் டெரஸில் ஏறுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே நம்ம சோனியாவை ஏறுனா, மேலே போய் நின்றுட்டு பார்க்குறாங்க. யாரையுமே காணோன்னு பார்த்தா அங்கே நம்ம ராஜீவ் கார்லேயே வந்து, பாய் சோனியா, இதோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்றாரு. அப்போதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அந்த ட்ரக் டிரைவரு கரெக்டாக ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறான். நம்ம ராஜீவ சோஃபியாவும் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நேராக அந்த ட்ரக் டிரைவர் இவங்களை இடிக்க வந்தா, இவங்களுக்கு முன்னாடி இருந்து இவங்க காரை இடிச்சு பறக்க விடுறான். நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஒரு பெரிய கம்பியை அந்த கார் மேலே போட்டு ஜம்ப் பண்ணுறத காமிச்சா, அது வேற யாரும் இல்லை, நம்ம இறந்து போன ரன்வீர் தான். பச்சாம்பாரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ட்ரக் டிரைவர் ஏற்றி கொள்ள போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல அந்த ட்ரக்குக்குள்ளே குதிச்சு அவனை கொன்று ஒரு நூல் இலையில அவங்க உயிரை காப்பாத்துறாரு. அப்படியே கண்ணு கலங்கி அழுதுட்டு நின்னா, ஏய் ஏன் அழுகிற, என்னாச்சுன்னு கேட்டா, ஒரு நிமிஷம் நான் செத்தே போயிட்டேன்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, நான் தான் உன் கூடவே இருக்கேனே எப்பயுமே, அப்படியெல்லாம் உன்னை சாக விட்டுருவேனா, வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ரன்வீர் சோனியாவை கூப்பிட்டுட்டு போறாரு. நம்மளுக்கு ராஜீவ் ஆர்டிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. உன்னோட பங்கு பணம் 20 மில்லியனை என்ன பண்ணணும்னு கேட்டா, சில்ட்ரன் சொசைட்டி அப்படிங்கிற ஆர்ஃபனேஜ் இருக்கும், அதை கொண்டு போய் டொனேஷனாக கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஆர்டி சொல்றாரு. என்னது டொனேஷனாக கொடுக்குமானா, அது ஏன் பணம், நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நேராக அந்த சொசைட்டியில் போய் இவர் டொனேஷனாக கொடுத்துட்டு கரெக்டாக வெளியே வராரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஆர்டி அவங்க அசிஸ்டன்ட் வெளியே வராங்க. அந்த சூட்கேஸ்லேருந்து ஒரு கட்டு பணத்தை மட்டும் எடுத்து அந்த மேனேஜர் கையில் கொடுத்துட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன்னா, நம்ம அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, சார் இதை நீங்கள் டைரெக்டாகவே வாங்கியிருக்கலாமேனா. நம்ம என்றைக்குமே டைரெக்டாக வாங்கினோம்னா பிரச்சனை தான், நல்லவேங்கிற போர்வையில் ஒளிஞ்சிருக்க வரைக்கும் நம்ம என்றைக்குமே மாட்ட மாட்டோம், நீ தைரியமா இருன. அடுத்து நம்ம ராஜுவும் சோஃபியாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஹில்ஸுக்கு மேலே இருந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அங்கே தான் போகிறாங்க. அங்கே உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ராஜுவுக்கு ஒரு ரெக்கார்டு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம சோஃபியாட்ட ஆல்ரெடி பேசினார் இல்லையா, இங்கேருந்து தான் எங்கள் ரேஸ் ஆரம்பிச்சிச்சு, நான் எங்கள் அண்ணனை இதுக்காக தான் கொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்டில் ஓடிட்டுருக்கு. நம்ம ராஜு பதறி போய் வந்து அந்த ரெக்கார்டை வேகமாக ஆஃப் பண்ணா, அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறாங்க ரன்வீர் கன்னோட உள்ள வர்றத. அதை பார்த்த உடனேவே அப்படியே ராஜுவும் சோஃபியாவும் மிரண்டு போயிடுறாங்க. டெரஸ்லேருந்து விழுந்தவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு தானே பார்க்குற, விழுகிறதுக்கு சாகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ராஜீவ். நீ என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் க்ளோஸாக வாட்ச் பண்ண, ஆனால் நான் உன்னோட மொத்த பிளானையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் மட்டும் அந்த ஃபோன் வரலைன்னா எனக்கு உன்னோட பிளான் எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவர் அடிபட்டு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக உள்ளே போகும்போது தான் நம்ம ராஜீவ் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வருவார். ஃபோனில் பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டிரைவர். எனக்கு பணம் வேணும் அப்படின்னு அவர் கேட்டால், எதுக்கு உனக்கு பணம், எங்கள் அண்ணன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான்
அவனுக்கு எதுவுமே ஆகல, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனத நம்ம ரன்பீர் கேட்டுட்டாரு. அப்புறம் தான் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தேன். அங்க நீ ஆல்ரெடி சோனியாவை பத்தி ஃபுல்லாவே தேடி நீ ஒரு புக்லெட் ரெடி பண்ணியிருக்கத பார்த்தேன். சரி, நீயா போய் சோனியாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நானே அவளை உனக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பார்ட்டிக்கு அவளை நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போதே கரெக்டா நம்ம சோனியாவும் உள்ள வராங்க. அதை பார்த்த உடனே ராஜு மறுபடியும் டென்ஷன் ஆறாரு. சாரி ராஜு, நீ யார்கிட்ட பணம் கொடுத்தியோ அவனே இப்போ உயிரோட இல்லைன்னு சோனியா சொன்னா. அப்படியே டென்ஷன் ஆயிட்டு உட்காந்துருந்தா நம்ம ரன்வீர் சொல்றாரு, நீ இன்னும் உயிரோட ஏன் இருக்கேன்னு சொல்லி தெரியுமா? எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் ராஜு. நீ எதுக்கு என்னைய கொல்றதுக்காக பிளான் பண்ண அப்படிங்கிறது மட்டும்தான். நீ 100 மில்லியனுக்கு பிளான் போட்ட, ஆனா நான் 200 மில்லியனுக்கு பிளான் போட்டேன். நீ என்னைய கொன்னா அந்த 100 மில்லியன் வரும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த 100 மில்லியன் வந்துருச்சு. இப்ப நான் உன்னைய கொன்னுட்டேன் அப்படின்னா உன் பேர்ல இருக்க அந்த 100 மில்லியனும் வந்துடும், மொத்த 200 மில்லியன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு நீ ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒவ்வொரு விஷயமும் செஞ்ச. எனக்கு நீயும் சோஃபியாவும் கூட்டு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் கூட சந்தேகமே வரல. நீ எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா சோஃபியாவை என்னோட ஒய்ஃப்னு சொல்லி கூட்டிட்டு வந்து மொத்த இன்சூரன்ஸ் பணமும் அவ பேர்ல வரணும், உன் பேர்ல போலீஸ்க்கு சந்தேகமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருப்ப. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை. ஆனா சோஃபியா அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு ராஜீவ். நீ எல்லாத்தையும் வெறும் பணத்துக்காக மட்டுமே பண்ணல. சின்ன வயசுல இருந்து ஏன் மேல உனக்கு ஒரு ஆழ்ந்த வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் அப்படி உனக்கு என்னதான் ராஜீவ் பண்ணேன்? ஒரு நாள் என்கிட்ட அன்பா கேட்டிருந்தேன்னா மொத்தத்தையும் நான் தூக்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னா நம்ம ராஜீவ் டென்ஷன் ஆகி கத்துறாரு. இதான் பிரச்சனை. நீ சொல்ற பாரு, நீ தூக்கி கொடுத்துருப்பேன்னு, அப்பயும் நீ கொடுக்குற இடத்துலயும் நான் வாங்குற இடத்துலயும் இருந்திருப்பேன். அதனால தான் எனக்கு உன்னைய பிடிக்கல. இப்ப என்ன, நீ சொன்ன லெஜரை கேட்டு அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு உன் காலில் விழுந்து அழுவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா மாட்டேன். இப்ப என்ன, நீ என்னை கொல்லணுமா? தாராளமா கொன்னுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் சொன்னா. ஓகே ராஜீவ், உனக்கு நான் கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நம்ம 2 பேருக்கும் இதே ரோட்ல மறுபடியும் ஒரு ரேஸ் வைப்போம். ஒருவேளை அந்த ரேஸ்ல நீ ஜெயிச்சுட்டேனா இந்த 100 மில்லியன் நீ எடுத்துட்டு சந்தோஷமா போய் வாழு. அதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் டீல் அப்படின்னு ராஜு சொல்றாரு. நம்ம சோனியா கத்துறாங்க, பேனா ரன்வீர் அவனை நம்பாத, அவனை பத்தி உனக்கு என்ன முழுசா தெரியலனா சோனியா இதுல யாரு நீங்க தலையிட வேணாம், இது எனக்கும் என் தம்பிக்கு உள்ள பிரச்சனை அப்படின்றாரு. அங்க கரெக்டா ரேஸுக்கு ரெடியா நம்ம ராஜுவ சோஃபியாவங்கன்னா ஒரு மாசான சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார்ல நம்ம ரன்வீரும் அவரோட ஜோடி வந்து இறங்குறாங்க. அந்த காரை பார்த்த உடனே நம்ம ராஜீவ் சொல்றாரு, ஆமா நீ இந்த மாதிரி மாசான கார் வச்சிருந்தேன்னா கண்டிப்பா நீ தானே ஜெயிப்ப அப்படின்னு சொன்ன உடனே ராஜீவ், நீ இன்னும் புரிஞ்சுக்கல, ரேஸுங்கிறது காரை வச்சு கிடையாது, ஓட்டுற ஆளை வச்சு, நீ இந்த கார் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரை இவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ராஜுவோட காரை எடுத்துட்டு ரேஸை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளுக்கு சரி ஸ்பீடா 2 பேர் ஓட்டிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு ரன்வீருக்கு தெரிய வருது கார்ல பிரேக் பிடிக்கல. நம்மளுக்கு அப்படியே அவரோட கார் கிட்டக்க ராஜு வந்துட்டு சொல்றாரு, என்ன பிரதர், மேட்ரு ஓவரா? அந்த கார்ல பிரேக்கை கழட்டி விட்டுட்டு தான் அந்த காரையே உங்ககிட்ட கொடுத்தேன். அவ்வளவுதான் பிரதர், கோ டு தி ஹெல். நானும் கூடிய சீக்கிரத்துல வந்துடுவேன், என்ன இன்னொரு 50-60 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் காரை கிராஸ் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு ரன்வீர் ஃபோன் அடிக்கிறாரு. எதுக்கு ஃபோன் அடிக்கிறான்? அட்டன் பண்ணு. சொல்லுங்க பிக் பிரதர் அப்படின்னு சொன்னா, நீ மறுபடியும் தப்பு பண்ணிட்ட ராஜு. உன்னோட கார்ல பாம் இருக்கு. அந்த ரைடருக்கு வைச்ச அதே டைப் ஆஃப் பாம். உன்னோட ஸ்பீடு 100க்கு குறைஞ்சாலோ நீ பிரேக் பிடிச்சாலோ உன்னோட கார் அடுத்த செகண்டே வெடிச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் நம்மளுக்கு ராஜுக்கு ஞாபகம் வருது, இதே பாம் தான் நம்மளுக்கு அந்த ரைடருக்கு வச்சிருப்பானே. என்னால பிரேக் பிடிக்க முடியாது, உன்னால பிரேக் போடக்கூடாது, இப்பதான் ரியல் ரேஸ் ஆரம்பிக்குது ராஜீவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா ரேஸ் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ராஜுவோட கார் பார்த்தீங்கன்னா எதிர்பாராம ஒரு ஸ்லோப்ல ஏறி அப்படியே விழுந்து ரொட்டேட் ஆகி நேரா ஒரு ஃபியூயல் டேங்க் மேல மோதி அப்படியே பிளாஸ்ட் ஆயிருது. நம்மளுக்கு டக்குன்னு ரன்வீரோட காரை அதே மாதிரி ஸ்பீடா ஓட்டிட்டு போனவர் டக்குன்னு மலை இடுக்குல இருக்க கரெக்டா ட்ரம்ல மோதி ஜஸ்ட் மிஸ்ல அவர் உயிர் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சுட்டு இறங்கிட்டு நேரா வந்து அந்த கார்கிட்ட பாக்குறாங்க. ஆன் தி ஸ்பாட்லேயே நம்மளுக்கு 2 பேருமே எரிஞ்சு சாம்பலாய் போயிருக்காங்க. நம்ம ரன்வீர் சொல்றாரு, அவன் கார்ல நான் பாமே வைக்கல, அவனுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா ராஜீவ் கடைசியாவே நீ ஏமாத்திட்டான், இப்ப அவனோட முடிவை அவனே தேடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனா மேல பிரிட்ஜில இருந்து நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆர்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. தம்பி கேடினா அண்ணன் ஜில்லா கேடியா இருக்கானே. நம்மளுக்கு இங்க சோனியாவை காட்டுறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் ராஜீவ் இறந்ததுனால அந்த இன்சூரன்ஸ் பணத்தை இவங்க வாங்கிட்டு
மொத்த பணத்தை எடுத்துட்டு அப்படியே கார்ல வந்துட்டு இருந்தா அவங்க காரை ஸ்பீடா வந்து ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி அப்படியே மறைச்சு நிக்குது. அந்த கார் வேற யாரும் இல்ல, ஆர்டி தான். கார்ல இருந்து நம்ம ரன்வீர் இறங்கின உடனே நம்ம ஆர்டி கன்னோட இறங்குறாரு. நம்ம இப்ப இவனை போட்டு தள்ளோம்னா அந்த 200 மில்லியனை நம்மளுக்கு தான். ஏன்னா நம்ம ரன்வீர் ஆல்ரெடி செத்து போயிட்டாரு. அதனால செத்து போனவன் மறுபடியும் செத்து போயிட்டான்னு கேஸ் கூட போட முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம ரன்வீர் கிட்டக்க வந்துட்டு சொல்றாரு, நேர்மையான அதிகாரிகளை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஆர்டி ரன்வீரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு லைட்டா பிளாஷ்பேக்ல காட்டினா நம்மளுக்கு ராஜுவோட எல்லா பிளானையுமே இங்க நம்மளுக்கு சொன்ன மாதிரி காமிச்சாங்கல்ல சோனியா. சொன்ன உடனேவே அவர் ஃபோன் அடிக்கிறது நம்ம ஆர்டிக்கு தான். ஃப்ரெண்ட் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்மளுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா மாடியிலேருந்து விழுகிற மாதிரி செட் பண்ணிட்டு டக்குன்னு அவரை இடையில இருக்க மாடியிலே இழுத்துட்டு அங்க ஒரு டெட் பாடியை கீழே போட்டுறாங்க. உடனேவே டெட் பாடியை மூடி அங்கேருந்து எடுத்துட்டு போய் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்த குரூப்பையுமே ஏமாத்திருப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்டம் ரூமில் காமிக்கிறப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி எல்லாரையும் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்திருப்பார் இல்லையா. அப்போ மறுபடியும் டக்குன்னு ஓப்பன் பண்ணால் ரன்வீர் பொறுமையாக மூச்சு விட்டு எந்திரிச்சு ஸ்டிச்சிங் மாதிரி இருக்க ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுட்டு அவர் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இங்கே லாஸ்ட்டாக என்னோட ஷேர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி கேட்டோன்னே அவர் அப்படியே அவரோட ஷேரை தூக்கி கொடுத்தோடனே ஓகே ரைட்டு இனி நீ என் கண்ணிலே படக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அவங்கவுங்க கார் எடுத்துகிட்டு கரெக்டாக கிளம்ப போகிறப்ப நம்ம ஆர்டியோட அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, சார் நான் இவ்வளோ பணத்தை நான் மொத்தமாக பார்த்ததே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணுனா உள்ள நம்மளுக்கு பாம் மிஷின் அப்படியே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஆர்டி அசிஸ்டண்ட் மிரண்டு போயிடுறாங்க. நம்ம அசிஸ்டண்ட் கத்திட்டு இருந்தா கரெக்டாக காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு நம்ம ஆள் கரெக்டாக கிட்டக்க வந்து நின்று ரிமோட்டை கையில் எடுக்கிறாரு. ரிமோட்டை கையில் எடுத்து அப்படியே காமிச்சா ஆர்டி மிரண்டு போய் பார்க்குறாரு. டக்குன்னு பட்டன் அமுக்குனா நம்மளுக்கு பாம் ஆஃப் ஆயிடுச்சு. அது வேற ஒன்றும் இல்லை ஆர்டி, ஒருவேளை என்னைய கொன்னுட்டு நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா நீயும் கண்டிப்பாக வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கொய்யால வேற லெவல் ட்விஸ்ட் இல்லை இது. உண்மையிலே நண்பா இந்த அளவுக்கு வேற எந்த படத்துலையுமே நான் ட்விஸ்ட் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நண்பா இதோட செகண்ட் பார்ட் இருக்கு. நீங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா மிரட்டி விடுற அளவுக்கு அதுல இன்னும் வேற லெவல் வேற மாதிரி ட்விஸ்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க நண்பா. இந்த படத்தோட பேரு ரேஸ். ஸ்டார்டிங்லேயே சொல்லாமல் விட்டுறேன், கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரேஸ் 2 படம் வேணும் அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டோஸ்.